பெருமைக்கு சொல்லலை, ஆனால் என்னை பற்றி எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க. அவங்க நான் பிறந்த பொழுது இந்த மீனாட்சி தியேட்டர் பக்கத்தில் கிருஷ்ணமேனன் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அதில் தான் அவங்க முதல் வீடு இருந்தது. அவங்க திருமணமாகி வந்து தங்கின வீடு அங்கே தான். அதில் ஒரு மண் சுவர், வெறும் மண் சுவரால் ஆன ஒரு சின்ன வீட்டில் தான் அவங்க தங்கியிருந்தாங்க. அப்போது அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் பிறந்துட்டேன், என்னுடைய தம்பி பிறந்தான் அடுத்தது மைக்கேல். அப்போ என்னுடைய அம்மா வந்து கட்டில் மேலே என் தம்பியை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ நான் வந்து இந்த கட்டில் சுற்றி சுற்றி வருவேன். அன்றைக்கு பயங்கர மழை, அடை மழை. இந்த அடை மழையில் சுற்றி தண்ணீர் வந்து விட்டது. அப்போ நான் இந்த கட்டில் சுற்றி நடந்து வரும்போது என்னுடைய அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க என்கிட்ட, அந்த கட்டிலில் ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படி திரும்பும்போது அந்த மண் சுவர் அப்படியே இடிந்து அந்த தண்ணீர் வெளியில் இருக்க தண்ணியினுடைய ப்ரெஷர் தாங்காமல் அந்த மண் சுவர் மொத்தமாக அப்படியே வந்து விழுந்ததான். அப்போ எனக்கு வயசு வந்து 1 வயசு. அப்போ தான் நடக்க ஆரம்பித்திருக்கேன். அப்படி இந்த கட்டில் பிடிச்சிட்டு நடக்கிற வயசு. எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, அது வந்து அடித்ததில் வெளியிலேருந்து அப்படியே தண்ணி உள்ளே வந்து விழுந்து அந்த இடமே அவ்வளோ ஆபத்தான ஒரு நிலையில். அவங்க சொன்னாங்க, அன்றைக்கு ஆண்டவர் உன்னை கிருபையாக காத்தாரன்னா, அவங்களும் கையில் ஒரு குழந்தைய வச்சுருக்காங்க, அப்பா வீட்டில் இல்லை, ஆனால் ஆண்டவர் என்னை அந்த இடத்துல காத்தார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நான் திரும்பி பார்க்கும்போது அவருடைய திட்டத்துக்காக கர்த்தர் உயிரோடு வைத்தார் நான் நினைக்கிறேன். 2வது ஒரு முறை நான் 3 பெரிய சம்பவங்கள், உயிர் போகக்கூடிய சம்பவங்கள் தான். 1 என் பிறந்த நாள் போது நடந்த ஒரு சம்பவம். 2வது எனக்கு பெரிய ஒரு மறக்க முடியாத சம்பவம் வந்து நான் கல்லூரி படிக்கும்போது நான் மழை நேரத்தில், இதே போகிற மழை நேரம்தான். அப்போது நான் லோயோலா காலேஜ்லேருந்து நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயினில் வருவேன். அன்றைக்கு நான் ட்ரெயினில் ஏறி வரும்போது வழுக்கி விழுந்துட்டேன். ட்ரெயின்லேருந்து ஒரு ஜனப்பொழுதில் தப்பித்தேன் நான். அந்த ஒரு நொடியில் அங்கேருந்து அவங்க எல்லாரும் என்னை தூக்கி உள்ளே போட்டு தரையில் போட்டு இழுத்து போட்டாங்க. நான் என் கால் ஸ்லிப் ஆகினா ரொம்ப கூட்டத்தில் நான் அவசரமாக ஓடி வந்து அந்த நடுவில் ஒரு ராட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருக்கேன். உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது கால் வலிக்கி விழுந்துட்டேன் ரன்னிங் ட்ரெயினில். ஆண்டவர் அன்றைக்கு என்னை காப்பாற்றினார். 3வது என்னுடைய வாழ்க்கையில் மரணத்தை நான் நேரடியாக ருசி பார்த்த ஒரு அனுபவம் வந்து, ஒரு முறை நானும் என்னுடைய தாயார் எல்லாரும் வந்து வெள்ளூருக்கு வந்து ஒரு ஊழியக்காரருடைய திருமணத்துக்காக போயிருந்தோம். போயிட்டு நாங்கள் திரும்பி வர்றோம். அப்போ திரும்பி வரும்போது ஒரு இடத்துல நின்றுட்டு திரும்ப வண்டி கிளம்பும்போது நான் முன் சீட்டில் வந்து உட்கார்ந்து வண்டி போயிட்டுருக்கு, கார் போயிட்டுருக்கு. ஓட்டிகிட்டு இருந்த டிரைவர் தூங்கிட்டார். எங்களுக்கு தெரியல, அவர் தூங்குனது தெரியல. நேருக்கு நேர் ஒரு லாரி வந்தது. நான் எதேர்ச்சையாக கண் அப்படி தூக்கி பார்க்குறேன், லாரி ஒரு 10 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி தான் எனக்கு அந்த தைரியமோ அந்த நேரம் அந்த சுதாரிப்பு வந்தது தெரில. ஓடிட்டு இருந்த வண்டியை வந்து இந்த டிரைவர் தூங்கிட்டார் கூட, எனக்கு அந்த சுதாரிக்கிற கூட நிமிஷம், அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், அந்த 1 செகண்ட் இருக்கும். அந்த ஸ்டேரிங் பார் அப்படியே பிடித்து லெஃப்ட் சைடில் திருப்பிட்டேன். வந்து கத்தி அப்புறமா ஒரு பிரேக்கை போட்டு ஒரு குழியில் போய் வண்டி நின்றுச்சு, எதிர் திசையில் போய். அந்த லாரியில் இருந்தவங்க அப்படி கத்துனாங்க. அவன் அடித்த பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி 100 அடி தள்ளி தான் வண்டி நின்றுக்கும்னு நினைக்கிறேன். அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த நேரத்தில் ஆண்டவர் தான் எங்களை உயிரோடே காத்தார். இந்த மாதிரி நான் சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி ஒரு எண்ணம் வரும், ஆண்டவர் நம்மை தன்னுடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்ததுனால தான் தேவன் வந்து என்னை உயிரோடே காத்தார் என்று நான் நம்புகிறேன். இதை வேதத்திலேயே அநேக சம்பவங்கள் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் நான் பார்த்துருக்கேன். நிறைய ஊழியக்காரர்கள் இந்த மாதிரி சாட்சிகள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். என்னாலையும் சில காரியங்கள் சொல்ல முடியும். ஏன்னா தாழ்மையாக நம்புகிறேன், ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு வைக்கணும்னு திட்டம் பண்ணியிருக்கிறார், அவ்வளோதான் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் போராட்டம் என்பது, உபத்திரவம் என்பது எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் அது அவனுடைய பிறப்பிலிருந்தே ஆரம்பிச்சிருது. இதை இன்றைக்கும் நாம் அதை தொடர்ந்து தியானிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஒன்றாக வாசிப்போம். சேர்ந்து வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார்.
அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இந்த 10ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துன்பம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று நாம் கவனித்து வருகிறோம். என்றைக்கு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் விலக்கின கலியை அவன் புசித்தானோ அன்றைக்கே அவனுக்கு வேதனை தொடங்கினது. வேதனையோடு வேர்வை சிந்தி அவன் ஆகாரம் புசிக்க வேண்டும். அது கர்த்தர் நியமித்தார். இரண்டாவது, வேதனையோடு பிள்ளை பெறுவாய். வாழ்நாள் எல்லாம் வேதனை தான் அவனுக்கு. இது மனிதன் தன்மேலே தானே கீழ்ப்படியாமையினாலே வருவித்து கொண்ட வேதனை. இந்த வேதனையை பூமியில் உள்ள எல்லா மனிதனும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறான். மனிதன் மாத்திரமல்ல, தேவன் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டியும் இந்த வேதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே என்றைக்கு 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார் என்று எல்லா சிருஷ்டியும் பிரசவ வேதனை பற்றி ஏங்கி கொண்டிருக்கிறது என்று நாம் ரோமர் 8:22 வாசிக்கிறோம். ரெண்டாவது ஒரு வேதனை நம்ம பார்த்தோம். அந்த வேதனை எதனால வந்ததுன்னு கேட்டால், மனிதன் தன் வாழ்க்கையில குற்றம் புரிவதனால் வருகிற வேதனைகள். இதை நாம் லூக்கா 23:39-41 வசனத்தில், லூக்கா 23:39-41 இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்கள் சொல்லுகிற வேதனையை பற்றி நம்ம கவனித்தோம். அவங்க சொல்லுகிறாங்க, நாம செய்த குற்றத்திற்காக தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு ஏன் இந்த வேதனை வந்ததுன்னா, குற்றத்தினால் அவங்க அனுபவித்த தண்டனையின் வழியாக வந்த வேதனை. So there is a pain that comes out of punishment. ஆனா இன்னொரு வேதனை ஒன்று இருக்குன்னு தான் இந்த மத்தேயு 5:10 இயேசு பேசுகிறார். இது இட் இஸ் நாட் பனிஷ்மெண்ட், இட் இஸ் பெர்சிக்யூஷன். இது தண்டனை அல்ல, இது உபத்திரவம். உபத்திரவம் எதனால் வருதுன்னு கேட்டா, குற்றம் செய்ததுனால வந்த வேதனை அல்ல, குற்றம் செய்ய மாட்டேன் என்று சொன்னதனால் வர்ற வேதனை. கெட்டவனாக இருந்து வேதனை அனுபவிக்கிறது தண்டனை, நல்லவனா இருந்து வேதனை அனுபவிக்கிறது உபத்திரவம். இது ரெண்டும் நீங்க வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடணும். பெயின் தட் கம்ஸ் ஃப்ரம் பனிஷ்மெண்ட், பெயின் தட் கம்ஸ் ஃப்ரம் பர்சிக்யூஷன். இயேசு பேசின வேதனை துன்பம் என்பது தவறு செய்ததுனால வந்த துன்பம் இல்லை, குற்றம் புரிந்ததுனால வந்த துன்பம் அல்ல, நீதி நிமித்தம் வருகிற துன்பம். இதுதான் இங்கிலீஷ்ல பர்சிக்யூஷன் என்று எழுதப்பட்டிருக்கு, உபத்திரவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 3:13-17 வசனங்களை நாம் வாசித்து அறிந்து கொண்டோம். 16 வாசித்தா கூட, கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கை தூஷிக்கிறவர்கள் அப்படின்னு இருக்கு. நல்ல நடக்கை வாழ்ந்தா என்ன வரும்? தூஷணம். உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் அவர்கள் வெட்கப்படும்படி நல் மனசாட்சியுடையவர்களாக இருங்கன்னு எழுதுறாரு. நல்லபடியா வாழ்ந்தா, நேர்மையா வாழ்ந்தா தூஷணம் வரும், விரோதமாய் பேசுவாங்களாம். இதுதான் உலகம். நல்லவனை பாராட்டாது, நல்லவனை தூஷிக்கும்.
17ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அதனால தீமை செய்து பாடு அனுபவிப்பதை விட நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையா இருக்கும்னு சொல்றார். நன்மை செஞ்சு பாடுபடணும், அது நல்லது, அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் இயேசு சொன்னார். நீதி நிமித்தம் துன்பப்பட்டா நீங்க ரொம்ப பாக்கியவான்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அதுதான் நல்லது என்று சொன்னார். ஆபேலின் உபத்திரவம் குடும்பத்தாரிடம் தான் வந்தது. சொந்த சகோதரன் கொடுத்த உபத்திரவம். அவன் தேவனுக்கென்று மேன்மையான பலியை கர்த்தருக்கு செலுத்தினதுனால வந்த உபத்திரவம் ஆபேல் காயின் மூலமாக ஆபேலுக்கு வந்தது, நீதிமானாகிய ஆபேல். ரெண்டாவது, நேற்றைக்கு நம்ம கவனித்தது, வேலை ஸ்தலத்தில் வேலைக்கு போன இடத்துல தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன் என்று தன்னை தேடி வந்த பாவத்தை செய்ய மாட்டேன் நின்ன ஒரு வாலிபன் யோசேப்புக்கு வந்த உபத்திரவம். அவன் கால்களை விடங்கு போட்டு ஒடுக்கி ஆத்துமாவை இரும்பிலே அடைத்து வைத்த அவனுடைய சிறைச்சாலை வாழ்க்கை. அவன் குற்றம் புரிந்து சிறைச்சாலைக்கு போல, குற்றம் செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால சிறைச்சாலைக்கு போனான். இது ரொம்ப பயங்கரம் இது இல்லையா? இதை நம்ம நேற்றைக்கு கவனித்தோம். இன்றைக்கு இன்னொரு மனுஷனை கொண்டு வர விரும்புகிறேன். குடும்பத்தில் வர்ற உபத்திரவம், வேலை ஸ்தலத்தில் வர்ற உபத்திரவம். இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிறது ஊழியம் செய்கிறவர்களுக்கு வரும் உபத்திரவம். அதில் இன்றைக்கு நாம் எடுத்து கவனிக்க போகிற ஒரு கதாபாத்திரம் பைபிளில் நீதிமானாகிய மோசே. நீதிமானாகிய மோசே ஊழிய பாதையில் தேவனுக்கு சேவை செய்ய முற்பட்ட ஒரு மனிதன். அவன் கடந்து போன உபத்திரவத்தை பற்றி இன்றைக்கு நாம் கொஞ்சம் சில நல்ல கருத்துக்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். 1:22. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான் என்று பார்க்கும். இந்த உபத்திரவம் யாரை சந்தித்தது என்று கேட்டால் எபிரேயர் என்று பொதுவாக யோசித்தாலும், இந்த உபத்திரவம் இந்த இடத்துல குறிப்பிட்ட விதமாக இந்த அதிகாரத்தில் முக்கியப்படுத்தப்பட்ட ஒரு பெயர், அத்தனை எபிரேயர்கள் நடுவில் ஒருவனுடைய பெயர் சொல்லப்படுகிறது. அவன் மோசே. இந்த மோசே எப்படிப்பட்டவன்னா 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை தேவன் விடுவிக்கும்படி எழுப்பின இரட்சகனாகிய மோசே. இவனுடைய பிறப்பே, இவனுடைய அழைப்பே என்னவென்றால் இரட்சகன் என்பதுதான். அவன் ரட்சிக்கும்படியாகவே அவன் அழைக்கப்பட்டவன். அந்த அழைப்பை பெற்று அவன் வாழ்நாளில் அவன் சாதித்த சாதனை என்று ஒன்று உண்டானா அது இஸ்ரவேல் ஜனங்களை, எபிரேயர்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது தான். அதுதான் அவன் வாழ்க்கையின் நோக்கமாகவே இருந்தது. கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய தாசன் என்று அழைக்கப்பட்ட நிலையில் இருந்தவன் இந்த மோசே. இவனுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் எப்பொழுது ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டால், அவனுக்கு வந்த ஆபத்து பிறந்தது முதலே வந்தது. ஸோ நம்பர் 1, ஊழிய பாதையில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிற போராட்டம் நான் சொல்லணும்னா, நம்பர் 1, லிவிங் இன் ஹார்ம்ஸ் வே ரைட் ஃப்ரம் பர்த். மோசேயினுடைய அனுபவம் இது. பிறந்த நாள் முதல் ஆபத்தின் விளிம்பிலே வாழ்ந்தவன், ஆபத்தை சந்தித்தவன். இந்த விதமான நிலைகளை நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் பைபிளில் வாசிக்கலாம். இவங்கெல்லாம் யாருன்னா, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி, தேவனுடைய பணியை ஆற்றும்படி தேவனால் அழைக்கப்பட்ட தேவ மனிதர்களை பைபிளில் படிச்சிங்கன்னா, அவங்க வளர்ந்த பிறகு அவங்க வேதனைகளை சந்தித்ததை பார்க்கிலும் இளம் வயதிலேயே வேதனையை சந்திக்க துவங்கி இருக்கிறாங்கன்றது வேதத்தில் ரொம்ப வெளிப்படையாக சொல்லப்பட்ட காரியம். உதாரணத்துக்கு யோசேப்பு, அவனையும் ஆண்டவர் ஒரு இரட்சகனாக தான் அழைச்சிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பஞ்சத்தில் அழிஞ்சிராதபடி அவர்களை உயிரோடே காக்கும்படி தேவன் இந்த மனிதனை தெரிந்தெடுத்திருந்தார். இந்த மனிதனுக்கு உயிருக்கு ஆபத்து எப்போ வந்ததுன்னு கேட்டால், ஒரு இளைஞனாக இருக்கும்போது அவன் தூரத்திலே வர கண்டு, வாருங்கள் நாம் எழுந்து அவனை கொன்று போடுவோம்,
அவன் சொப்பனங்கள் என்ன ஆகிறது பார்ப்போம் என்று சகோதரர்கள் ஒன்றாக கூட்டம் கூட்டிட்டாங்க. அவனை கொல்லணும்னு தான் அவங்க உயிர் மேலே தான் அவன் கண்ணு இருந்துச்சு. தயவினால் தப்பித்தான். தயவினால் ஆண்டவர் இஸ்மவேலை அந்த பக்கம் வர வைத்து காசுக்கு விற்கப்பட்டான். மற்றபடி ஒரிஜினல் அவனுக்கு நேரம் வந்த ஹார்ம் என்னன்னு கேட்டால் கொன்று போடணும். பிஃபோர் ஹி அரைவ்ட், அவன் தூரத்தில் இருக்கும்போதே திட்டம் வைக்கப்பட்டது. மோசேயை பாருங்க, குழந்தையாக இருக்கும்போதே அவன் மேலே மரணம் எழுதப்பட்டது. அவனை கொன்று போடணும் அப்படின்னு எழுதப்பட்டது. இயேசுவை பாருங்க, பிறந்த பொழுது அவரை சந்திக்க வந்த சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறாருன்னு கேட்ட செய்தியில் அரண்டு போன ஏரோது ராஜா, நீங்கள் எங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் வணங்குறேன்னு சொல்லிட்டு அவன் உள்ள என்ன திட்டம் போட்டான்னு கேட்டால் கொன்று போடணும். இயேசு வளர்றதுக்காக வெயிட் பண்ணலை, மோசே வளர்றதுக்காக வெயிட் பண்ணலை. யோசேப்பு வளர்ந்த பிறகு அவன் போய் பார்வோனுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்த பிறகு நம்ம கொல்லலான்லாம் வெயிட் பண்ணலை. குழந்தையாக இருக்கும்போதே, இளைஞனாக இருக்கும்போதே கொன்று போட சதி திட்டம் வகுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட போராட்டங்கள் யாருக்கு உண்டு பொதுவாகன்னு பார்த்தா, தேவனுடைய ஒரு குறிப்பிட்ட சேவையை செய்யும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் பொதுவாகவே பிசாசானவன் அவர்களை கொல்ல வேண்டும் என்று அவன் எப்போ எத்தனிக்கிறான்னு கேட்டால் வளர்ந்த பிறகு கிடையாது, மேன்மை அடைஞ்ச பிறகு கிடையாது, அவங்க உயர்ந்த பிறகு கிடையாது, அவங்க பிள்ளையா இருக்கும்போதே அவர்களை காலி பண்ணிடணும் தான் நினைப்பான். இப்படி தேவனுடைய சேவையில் இன்னொரு மனுஷன் யாருன்னா தாவீது. அவனுடைய லைஃப்பை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞனாக இருக்கிறான், இன்னொரு ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்படலை. ஆனால் அவனை பற்றி வாசிக்கிறோம், ஒரு முறை சிங்கம் ஒரு முறை கரடி அந்த ஆடுகளை பிடிக்க வந்தபோது இவன் போய் போராட இவனை பிடிக்க வந்தது, ஆனால் அந்த வாயை கிழித்து போட்டேன்னு சொல்கிறான். அப்போ இவங்க எல்லாரும் எதுக்கு நெருங்கி வந்திருக்கிறாங்கன்னா ஆபத்துக்கு நெருங்கி வந்திருக்கிறாங்க. இல்லை கவனிங்க, இந்த மோசேயினுடைய வாழ்க்கையில் இவன் அறியாத காலத்தில் ஒரு குழந்தையாக இருக்கும்போதே அவன் மேலே என்ன இருந்தது? மரணம் அவனை சுற்றி சூழ்ந்திருந்தது. ஆனால் இந்த மரணத்தை அல்லது இந்த வேதனையை, இந்த துன்பத்தை இவன் அனுபவிக்கிறதுக்கு இவனை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது. அது எனக்கு இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு மனுஷன் அதை அழைச்சி கொண்டு உருவாக்கி மேலே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை பின்பாக ஆயத்தப்படுத்துறாரு. அவங்க யாரா இருக்கிறாங்கன்னா, அவங்க விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கிறாங்க. இதில் மோசேயின் காரியத்தை பார்க்கும்போது ரெண்டு கூட்டத்தார் they stand as legacy of faith. அவங்க யாருன்னா விசுவாசத்தை இந்த மோசேக்கு அடித்தளம் அமைத்தவர்கள். இதில் முதல் கூட்டம் யாரு அப்படின்னு கேட்டால், அங்கே இருந்த கைம்பெண்கள். இவைகளை குறித்து நீங்கள் 15ஆம் வசனத்தில் படிக்கலாம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்கே சிப்ராள் பூவாள் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்கிறாங்கன்னா, எபிரேய பெண்கள் பிள்ளை பெறுவதற்கு உதவி செய்கிறவங்க. இவர்களை பார்வோன் அழைத்து இந்த மருத்துவச்சிகள்கிட்ட சொல்கிறாரு, இந்த எபிரேய ஸ்திரீகள் அவங்க பிள்ளை பெற வரும்போது பிறந்த குழந்தை ஆண் பிள்ளையாக இருந்தால் அங்கேயே கொன்று போடுங்க, பெண் பிள்ளையாக இருந்தால் உயிரோடு வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு இருந்த தைரியத்தை பாருங்க. வேதம் சொல்லுகிறது 17ஆம் வசனத்தில், இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் என்ன செய்தாங்களாம், இது ராஜாவுடைய கட்டளைக்கு கூட அவங்க பயப்படாம அவங்க உயிரோட விட்டுருக்காங்க. இதை ஏன் நான் குறிப்பிட வேண்டி இருக்கு அப்படின்னா, இவர்களுடைய தைரியம், இவர்களுடைய விசுவாசம் மோசே என்கிற மகனையும் உயிரோடே வைத்தது. ஏன்னா மோசேனுடைய தாய்க்கு இந்த மருத்துவச்சிகள் பிரசவம் பார்த்தபோது இந்த பையன் ஆண் பையன்னு பார்த்துட்டு ராஜாவினுடைய கோபத்திற்கும் ராஜாவினுடைய கட்டளைக்கும் பயப்படாமல் இருந்ததுனால இந்த பிள்ளை மேலே இருந்த மரணம் தப்பு வைக்கப்பட்டது. அப்படி ஒரு லெகசியில் இவன் வளர்ந்துருக்கான். அப்போ இவன் பிறக்கும் போதே
இவன் இவன் பேர்த்தை வந்து கையாளுற, டெலிவரியை கையாளுற பெண்களுக்கு இருந்த தேவ பயம், அந்த சூழ்நிலை தான் இவன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பயனுள்ளதாக இருந்தது. அவங்க இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டெலிவரியை பார்த்து குழந்தைய அப்பா அம்மா கையில் கொடுத்துட்டாங்க உயிரோடு. அப்பா அம்மா கதை என்ன இப்போ நீங்கள் அதை வாசிக்கணும்னா எபிரேயர் 11:23 வாசிங்க. எபிரேயர் 11:23 வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, மோசே பிறந்த பொழுது அவன் 3 மாதம் தன் பெற்றோரால் என்ன செய்யப்பட்டான், அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அவன் தகப்பன் தாய் என்ன செய்தாங்கன்னா, விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் என்ன செய்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கும் என்ன இருந்திருக்கு, அதே மாதிரி மனுஷ பயம் இல்லை, தேவனை தான் பயந்தாங்க. ராஜா சொல்றாரு கொண்டு போடுன்னு, மருத்துவச்சிகள் கொல்ல மாட்டோன்னு உயிரோட காப்பாற்றி டெலிவரி கொடுத்துட்றாங்க. அப்பா அம்மா கையில் வந்த உடனே 3 மாதம் எப்படி ஒழிச்சு வச்சாங்கன்னா, ஆம்பளை பிள்ளையை ஒழிச்சு வச்சதுக்கு எதுனாலும் கேட்டால் ராஜாவினுடைய கட்டளைக்கு இவங்களும் என்ன செய்யலை, பயப்படலை. யார் ஒருத்தன் பயப்பட மாட்டான்னா விசுவாசம் உள்ளதான் பயப்பட மாட்டான். இந்த மோசே வந்து தேவனுடைய சேவைக்காக அவன் எழும்பி தைரியம் கொள்றதுக்கு முன்னாலேயே அவனுக்குள்ள ஒரு விதை விதைக்கப்பட்டது. இவனை குறித்து நீங்கள் தொடர்ந்து அந்த எபிரேயர் 11 நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த மோசே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல்னு அவனை பற்றி எழுதியிருக்கு. பயப்படலை என்று வாசி. எப்படிப்பா இப்படி பயப்படாமல் நீ வளர்ந்த அப்படின்னு கேட்டால், எனக்கு இருந்த லெகசி அப்படிதான். எனக்கு டெலிவர் பண்ண என்னுடைய மருத்துவச்சிகள் மிட்வைஃப்ஸே அவங்க பயப்படல, எங்கள் அப்பா அம்மாவும் பயப்படலை, நானும் என்ன செய்யலை, பயப்படலை. ஆனால் துன்பம் இருந்தது, துன்பம் இருந்தது. நீதியாக வாழணும், கர்த்தர் கொடுத்த ஜீவனை காப்பாற்றணும்னு சொல்லும்போது துன்பம் இருந்தது, ஆபத்து இருந்தது. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு யாருக்கு இருக்கோ அவங்க அந்த துன்பத்தை கண்டு பயப்படாம அவங்க தேவனுக்கு பயந்து விசுவாசத்தோடு முன்னேறாங்க. அதனால தான் நான் முதலாவது சொன்னேன், யூ கேன் பி லிவிங் இன் ஹார்ம்ஸ் வே ரைட் ஃப்ரம் பர்த், பட் இஃப் யூ நோ தட் யூ ஹாவ் அ காலிங், யூ டோன்ட் வரி அபவுட் த ஹார்ம். பிறந்த நாளிலிருந்தே நமக்கு ஆபத்துகள். ஊழியம் அப்படின்றதே வந்து ஆபத்தான ஒரு இடம்தான். அநேகருடைய எதிர்ப்புகள், அநேகருடைய எரிச்சல்கள், அநேகருடைய சதிகள் எல்லாம் நிறைஞ்ச இடம்தான் ஊழியன்றதை மறந்துடாதீங்க. ஒரு ஊழியக்காரன் தேவனுக்கு சேவை செய்யும் போது அநேகர் அவன் முகத்தையும் அவன் வார்த்தைகளையும் அவனுடைய வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் அவனை சுற்றி ஒரு சதி இருக்குன்றதை மறந்துடாதீங்க. எவனை விழத்தள்ளலாம் நம்ம சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்க சதி வலைகள் ஒரு ஊழியக்காரனை சுற்றி இருக்கிறதுன்றதை மறந்துடக்கூடாது. பிறந்த நாள் முதல் அவன் மேல் ஒரு கண்ணு இருந்துட்டே இருக்குன்றது உண்மை. நான் அநேக பரிசுத்தவான்களோடு பேசும்போது நான் கவனிச்சிருக்கேன். அவங்க சொல்றது தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுறவங்க பிறந்த நாள் முதலே அவர்கள் மேல் இந்த சதி இருக்கிறது, இந்த ஆபத்து அவங்கள சுற்றி இருந்திருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் போராட்டம் என்பது, உபத்திரவம் என்பது எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் அது அவனுடைய பிறப்பிலிருந்தே ஆரம்பிச்சிருது. இதை தான் மோசே நமக்கு சுட்டி காட்டுறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டம் வந்து பிறப்பிலை மாத்திரமல்ல, ஜீவனுக்காக மாத்திரம் இல்லை. ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற இன்னொரு ஒரு 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 அடிப்படையான ஒரு ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் லைன் என்னன்னு பார்த்தா, இந்த யாத்ராகமம் 2 வாசிக்கும் போது அங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த பிள்ளை அழகுள்ளதா இருக்கிறது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தான். ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில் ரெண்டாவது கர்த்தரவனை பயன்படுத்துவதற்கு முன்பாக தேவன் அவனுக்கு கொடுக்கிற ஒரு மறைவு, லிவிங் இன் ஹைடிங் ஃபார் அ சீசன். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தேவன் பயன்படுத்துகிற மனிதர்களை தேவன் மறைத்து வைக்கிறார். இதுக்கு ஒரு சின்ன ட்ரெய்லர் வந்து அவனுடைய ஃபர்ஸ்ட் 3 months ஒரு ட்ரெய்லர்.
அது ஒரு சாம்பிள். 3 மாதம் அவனை ஒழித்து வைக்க. ஆனால் இதுதான் கடைசி ஒழிப்பு கிடையாது. 40 வயதுலேருந்து 80 வயது வரைக்கும் திரும்ப நீங்கள் 11ஆம் வசனம் முதல் நீங்கள் 15ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்பீங்களான்னா அங்கே அந்த இவன் ஒளிந்து வாழ்வதற்கான ஒரு சுழல் உருவாகுது. இவன் தேவனை விசுவாசித்தான், தன்னை யாருன்னு கண்டுபிடிச்சான், தன் அழைப்பு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான், நம்மை தான் ஆண்டவர் ரட்சகர்னு வைத்திருக்கிறாரு, நம்மை தான் நியாயாதிபதியாக வைத்திருக்கிறாரு, இந்த ஜனங்களை மீட்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாது, நம்ம தான் படிச்சிருக்கோம், நம்ம தான் எகிப்தினுடைய பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுறோம், நம்மகிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு இவர் போகிறாரு. ஏன்னா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். தன்னுடைய ஜனங்கள் பாடுபடுறாங்கன்னு எழுந்து போனால் ஜனங்கள் அவன் மேலே எழுப்பின கோபத்தில் இவன் கண்டுபிடிச்சான் நம்ம ராஜாவின் கையில் மாட்டிடுவோன்னு சொல்லி 40 வருஷம் இவன் எங்கே இருக்கிறானே தெரியாமல் வேற போட்ஸ் தெரியாதபடி கர்த்தரவனை 40 இயர்ஸ் டெசர்ட்டில் மறைச்சு வைக்கிறார். ஒரு ஊழியக்காரனுடைய லைஃப் கூட அவனுடைய ஆரம்ப கட்டங்களை கர்த்தர் மறைக்கிறார். அது ரொம்ப வேதனையான ஒரு பாதை தான். அந்த மறைவிடம் என்பது அவனை உருவாக்குகிற இடம் என்பதை மறக்கக்கூடாது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து 30 வருஷம் வரைக்கும் அவர் தன்னுடைய பெற்றோருக்கு அடங்கி இருந்தார்னு போட்டு ஒரே வரியில் அவரை பற்றி எழுதி முடிச்சிட்டு 30 இயர்ஸ் உடைய ஹிஸ்ட்ரி ஒரே வரியில் முடிஞ்சிருச்சு இல்லையா? 12 வயதில் அவரை பார்க்குறோம் ஆலயத்தில். அதுக்கப்புறமா 30 வயது வரைக்கும் 1 லைனில் அவர் ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. தேவன் அவரை மறைக்க சித்தமாக இருந்தார். அவர் வாழ்க்கையை மறைச்சு தான் வச்சிருந்தார். தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்களை தேவன் தான் உருவாக்குகிற காலம் வரைக்கும் மறைச்சு தான் வைக்கிறார். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அவனுடைய வாழ்க்கையில் 13 வயதில் அவன் எகிப்துக்கு வந்தான் என்று வைத்து கொள்ளலாம். 17 வயதிலிருந்து 30ஆம் வயது ராஜாவுக்கு நான் நிற்கிற வரைக்கும் சிறைச்சாலையில் கொண்டு ஒழிச்சு வச்சுருந்தாங்க. வெளியே வர முடியாது. அவன் வரணும்னு அவன் விரும்பினா கூட வர முடியல. வேதம் சொல்லுது கால்களை இரும்புனால கால்களை விலங்கு போட்டு ஒடுக்குனாங்க. ஆத்துமாவை இருப்பிலே அடைச்சாங்க, இரும்பில் அடைச்சு போட்டாங்க, அயன் பார்ஸ் பின்னாடி போட்டாங்க, பிரிசன் பார்ஸ். ஆனால் அடுத்த வசனமே சொல்லு 105ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு போட்டிருக்கு. இந்த உபத்திரவ காலத்தில் வெளியே பிரபலம் இல்லாமல் யாருக்கு தெரியாத ஒரு காலத்தில் ஒரு மறைவிடத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவனை உருவாக்குகிறார். நீங்கள் அதே போல் பவுலுடைய வாழ்க்கையை படித்தீங்கன்னா அங்கேயும் பவுலை ஆண்டவர் அரபியா என்கிற வனாந்திரத்தில் 3 வருஷம் அவனை வைத்து கர்த்தர் போதித்தார், சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். யோவான் அப்போஸ்தலனை பாருங்க, தேவ தரிசனங்களை பெறுவதற்கு முன்பாக அவனை பத்மு தீவில் நாடு கடத்தி வச்சிருந்தார். அங்கே அவன் தனிமையாக இருந்த நாட்களில் தான் அவன் ஆவிக்குள்ளாகி அவன் தரிசனங்களை பார்த்ததை நீங்கள் பார்க்கலாம். இதை போல தேவனால் பயன்படுத்தப்படுகிற மக்கள் எல்லாமே ஏதோ ஒரு உபத்திரவத்தின் சூழ்நிலையில் கொண்டு வந்து அவங்கள ஆண்டவர் கட்டாயப்படுத்தி மறைக்கிறார், அவங்கள மறைச்சு ஒழிச்சு வைக்கிறார். ஒழிச்சு வச்சு தான் பின்பு தேவன் அவர்களை அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாது. ஆகவே இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா துன்பப்படுத்தப்படுதல் என்பது அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து வருது. முதல்ல ஒரு குழந்தையாக இருக்கும்போதே உயிருக்கே ஆபத்து கொடுக்குற துன்பம் வந்தது. 2வது ஊழிய பாதையில் எடுத்து ஏதாவது செய்யணும்னு கால் எடுத்து வைக்கும்போது வந்த துன்பத்தில் 40 இயர்ஸ் எஸ்கேப் ஆக வேண்டியதாயிடுச்சு. 40 இயர்ஸ் மோசேக்கே நம்பிக்கை இழந்து போயிட்டாரு. அவர் இந்த துன்பத்தை பார்த்துட்டு இந்த வேதனையை பார்த்துட்டு இது எதுவுமே வேணான்னு ஒதுங்குற அளவுக்கு போயிட்டாரு. ஆனால் கர்த்தரே அவரை மீட்டு திரும்ப கொண்டு வந்து இழந்ததை திரும்ப தந்து 80 வயதிலிருந்து 120 வயது வரைக்கும் கர்த்தர் 40 இயர்ஸ் அவரை கர்த்தருக்கென்று பயன்படுத்தினார். ஆமீன். 3வது இன்னொரு காரியம் கூட, ஒரு ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பாதையை யோசிக்கும் போது நீங்கள் எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நம்ம வாசிக்கிறோம், மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். இங்கிலீஷில் சாந்தம் என்ற வார்த்தைக்கு ஹம்பிள், தாழ்மை உள்ளவனாக இருந்தான் இருக்கு. 3வது ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கைக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்கே என்னென்னா
லிவிங் இன் ஹியூமிலிட்டி இன் த ஃபேஸ் ஆஃப் ரிஜெக்ஷன். அவன் நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். அந்த பாதையில் அவனுக்கு வெளிப்படுகிற ஒரு ஒரு குணாதிசயம் வந்து தாழ்மை அல்லது சாந்த குணம். இந்த மோசேயின் வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கைக்கு நடக்கிற சம்பவங்கள் அவன் வாழ்க்கையில் வெளிப்படுது. அதில் முதலாவது வந்து சொந்த குடும்பத்தினாலே நிராகரிப்பு. இதை நீங்கள் எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கலாம். சொந்த குடும்பம், அவனுடைய சொந்த சகோதரன் சொந்த சகோதரி ஆகிய ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாக எழும்பி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவனுடைய அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை படிக்கும்போது அங்கே கூட தன்னுடைய சபையாராலே நிராகரிக்கப்பட்ட எதிர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மோசே போகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் உங்களை மாத்திரம் மேன்மைப்படுத்துகிறீர்கள் என்று கோராகின் புத்திரர் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே மோசே கிட்டத்தட்ட கல்லெறியப்படும் அளவிற்கு போனான். கல்லெறியறதுக்கு வந்தாங்க. அதாவது தன்னை அவங்க காப்பாற்றணும்னு இந்த மனுஷன் போனால் கல்லெறியணும்னு இந்த எபிரேய மக்கள் எழும்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்த துன்பங்களால் இவனால தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி கல்லெறிய வந்துட்டாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் வந்து ஜனங்களால் வந்து நிராகரிக்கப்படுறது, ஜனங்கள் வேண்டாம் என்று சொல்வது, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ சாதாரணவன் தான், உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, உனக்கு அபிஷேகம் இல்லை அப்படின்னு இது வந்து ஒரு ஊழியக்காரனுடைய பாதை. ஆனால் இந்த பாதையில் கர்த்தர் மோசே கொடுத்த கிருபை என்னன்னா, இந்த பாதை வழியாக கடந்து வரும்போது அவன் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் தாழ்மையை கற்றுக்கொண்டான், தாழ்மையை தரித்து கொண்டான். இது அவனுக்குள்ள உண்டான சேஞ்ச். இதில் முக்கியப்படுத்துகிற ஒரு காரியம் என்னன்னா, மோசேனுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதி நிமித்தமே துன்பப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது அவன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்திருக்கு. ஒரு துன்பம் முதலாவது நம்ம சொன்னது அவன் பிறந்த நாளிலிருந்தே ஏற்பட்ட துன்பம், அவன் அறியாத காலத்திலே வந்த துன்பம். ஆனாலும் அவனை சுற்றி ஆண்டவர் விசுவாசத்தில் வல்லவர்களான மருத்துவச்சிகளையும் பெற்றோரையும் பார்வோனுக்கு பயப்படாத ஒரு கூட்டத்தை வச்சதுனால அந்த துன்பத்தையும் உயிரோடு காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டார். ரெண்டாவது வந்த துன்பம் வந்து அவனுடைய வாழ்க்கையில் வந்து கட்டாயமாக மறைக்கப்பட்ட ஒரு காலம். அது குழந்தையாக இருக்கும் போதும் சரி, 40 வயதாக இருக்கும் போதும் சரி, வந்த எதிர்ப்பினால் வந்த மறைவு, தன்னுடைய பணியை செய்ய முடியாமல் ரட்சிக்கிறதுக்கு எடுத்த முயற்சியில் ஒன்றும் செய்ய முடியாமல் மறைக்கப்பட்ட காலம். அதுலேயும் துன்பப்படுத்தப்பட்ட வேலையில் கூட அந்த மறைவிடத்தில் கர்த்தர் அவனை உருவாக்கினார் என்று பார்க்குறோம். அந்த துன்பம் அவனுக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக மாறினது. நீங்கள் அடுத்தது மூன்றாவது பார்க்கும்போது ஜனங்களுடைய நிராகரிப்பு என்கிற துன்பம், ரிஜெக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்தபோது கூட அந்த துன்பத்தின் நடுவிலையும் கர்த்தர் மோசேக்காக நின்றார் என்று பார்க்கிறோம். நீங்கள் என் மோசேன் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக நீங்கள் பேசினது என்ன என்று கர்த்தர் கேட்டார். அதற்குரிய பிரதிபலனை எதிர்த்தவர்களுக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் என்ன காண்பிக்குதுன்னு சொன்னால், ஒரு மனுஷன் நீதி உள்ள தேவனுடைய சேவையை செய்ய எழும்பி வரும்போது அவனுக்கு உபத்திரவம் வரும், துன்பங்கள் வரும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் என்று வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றின் என்று அவனை விடுவிப்பார், கர்த்தர் ரட்சிப்பார். நீங்கள் மோசையை பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கும்போது வந்த துன்பத்திலையும் கர்த்தர் விடுவித்தார். அந்த பார்வோன் கண்களுக்கு அவனை மறைச்சு கொண்டு போயிட்டார். ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கையில் எபிரேயர்கள் எழும்பி அவனை வந்து ராஜாவிடத்தில் போய் சொல்லி, ராஜா இவனை வளர்ந்த பிறகு 40 வயதில் இவனை கொலை செய்ய தேடின போது கர்த்தர் அவனை கொண்டு போய் மீதியானில் கொண்டு போய் 40 வருஷம் மறைச்சு வச்சுட்டாரு. மூன்றாவது அவன் இப்பொழுது ஊழியக்காரனாய் வந்த பிறகும் சொந்த ஜனங்கள் சொந்த வீட்டார் எழும்பி அவனுக்கு விரோதமாக அவனுக்கு போராட்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்த போது கூட கர்த்தர் நின்று 120 வயது வரைக்கும் யாருடைய கையும் அவன் மேல் படாதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்தார்.
அது ஏன்னு கேட்டால், அவனுக்கு நியமித்த பாதை தேவன் வைத்த பாதை. அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்தது. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் வைத்த பாதைக்கு நம்மை அர்ப்பணித்து நீதியாக வாழ்வோமானால் அதில் அநேக துன்பங்கள் வரும். ஊழியத்திலையும் போராட்டம் இருக்கு, ஊழியத்திலேயும் நிந்தைகள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, வெட்கங்கள் இருக்கு, உயிருக்கு கூட ஆபத்து இருக்கு. ஆனால் தேவன் யார் என்றால், அவர் முன்குறித்த ஊழியத்தை முன்குறித்த காலம் வரைக்கும் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அந்த மனிதன் மேல் தேவன் கை போட அனுமதிக்கவே மாட்டார். அவனை பாதுகாப்பார். அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆம், இப்படிப்பட்ட பாக்கியமான சேவையை நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருக்கு ஆக ஓட, அவருடைய வழிகளிலே நடக்க, அவர் சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் நம்ம கிருபை தந்து கடைசியில் அவருடைய தயவினால் நாம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்த ஒரு ராஜ்யத்தை அடைய கர்த்தர் கிருபை தர உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீதி நிமித்தமாக துன்பப்படுகிற மக்களை குறித்து நாங்கள் கவனிக்கிறோம். ஆண்டவரே, ஆபேல் எப்படி தன்னுடைய சொந்த குடும்பத்தினால் வந்த துன்பத்தில் ஆண்டவரே அவன் நீதிமானாக இருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எப்படி யோசேப்பு வேலை ஸ்தலத்தில் துன்புறுத்தப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். மோசே ஊழிய பாதையில் கர்த்தருடைய அழைப்பை நிறைவேற்ற வரும்போது துன்புறுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, ஆண்டவரே, துன்புறுத்தப்பட்டாலும் அநேக உபத்திரவங்கள் இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்க வல்லவர். கர்த்தர் நீர் வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க வல்லவர். ஆண்டவரே, இது எங்களால் அல்ல, உம்மாலே ஆகிறது. உம்முடைய தயவுள்ள சித்தத்தை நீர் நிறைவேற்றும்படி தேவரீர் விடுவித்து கிரியை செய்கிற நன்மையான கிரியைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன்.